மலேசியாவில் பரதநாட்டிய கலையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருவதில் தஞ்சை கமலா இந்திரா பரதநாட்டிய வித்யாலயா தனித்துவமான முத்திரை பதித்துள்ளது. கலைத்துறையில் 60 ஆண்டு காலம் அந்த நடனப்பள்ளி கலை மற்றும் கலாச்சாரத்தின் சிறப்பை கொண்டாடும் வகையில் பிரம்மாண்டமான காலா நைட் நிகழ்ச்சியை கொண்டாடியது. 1966ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நடனப் பள்ளியின் வழி 60 ஆண்டுகால பரதநாட்டிய கலைக்காக ஆற்றி வரும் அர்ப்பணிப்பு மிக்க சேவையை இந்த மாபெரும் நிகழ்ச்சி நினைவு கூர்ந்தது. தங்களிடம் பரத கலையை கற்றுக்கொண்டு ஆசிரியர்களாக உருவாகியவர்கள் உட்பட கலை, கலாச்சாரம், கல்வி மற்றும் சமூக சேவை துறைகளில் சிறப்பான பங்களிப்புகளை வழங்கிய 48 பேர் இந்நிகழ்ச்சியில் அங்கீகரிக்கப்பட்டதாக தஞ்சை கமலா இந்திரா பரதநாட்டிய வித்யாலயாவின் தோற்றுநர் நடுவு திலகம் இந்திரா மாணிக்கம் தெரிவித்தார். எங்களிடமே படித்து நடன ஆசிரியர்கள் ஆகி இன்று அவர்கள் நாட்டிய பள்ளியை வைத்து நடத்தி அவர்கள் நாட்டிய மணிகளை உருவாக்கி எல்லோருமே இந்த கலை சேவை செய்கின்றார்கள். அவர்களுக்கு மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, ஊடகங்களுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே நாங்கள் ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்றதுக்காகவும் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமாக இந்த 60வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு, அதுவும் மாணவ மாணவிகள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்து எல்லாருமே நடனமும் வழங்க போறாங்க. மேலும் இந்நிகழ்ச்சியில் பரதநாட்டியம், நாட்டிய நாடகங்கள் என்று பல்வேறு படைப்புகள் இடம்பெற்றன. அதோடு அந்த நடனப்பள்ளியின் வரலாறு, கடந்து வந்த பாதைகள், புகைப்படங்கள் ஆகியவற்றை உட்படுத்திய புத்தகம் ஒன்று இந்நிகழ்ச்சியில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் கண்டுள்ளது. காஃபி டேபிள் புக் ஒன்று லான்ச் பண்றோம். இதுல நம்மளுடைய வரலாறு மற்றும் எத்தனை நிகழ்ச்சிகளை நம்ம படத்திருக்கோம், புகைப்படங்கள் எல்லாம் வச்சு ஒரு புஸ்தகம் ஒன்று, காஃபி டேபிள் புக்கு ஒன்று நாங்கள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஆனால் எங்ககிட்ட படிச்சுட்டு அவங்க சொந்தமாக நாட்டிய பள்ளியை அவங்க வைத்து இன்னும் அவங்க தங்களை விரிவுபடுத்தி அவங்களும் அதே மாதிரி செய்யக்கூடிய நிறைய நாட்டிய பணிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து எதிர்வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி கிருஷ்ணாயணம் எனும் நாட்டிய நாடகத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திரா மாணிக்கம் தெரிவித்தார். இதனிடையே முன்னாள் மற்றும் தற்போதைய மாணவர்களின் நினைவுகளையும் உணர்வுகளையும் மீட்டெடுக்கும் தருணமாகவும் இந்நிகழ்ச்சி அமைந்திருந்தது. இந்த நடனப் பள்ளியில் பரதம் கற்றுக்கொண்ட சிலர் இந்திரா மாணிக்கத்துடனான தங்களின் பயணங்களையும் வைரவிழா குறித்த மகிழ்ச்சியையும் பிரினாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர். 60 ஆண்டு காலங்கள்ங்கிறது ஒரு நீண்ட வரலாறு, ரொம்ப நீண்ட வரலாறு. ஸோ இந்த 60 ஆண்டு காலங்களில் எவ்வளவோ இந்த பள்ளிங்கிறது எவ்வளவோ கடந்து வந்திருக்கு. ஸோ 60 ஆண்டுகள் கழித்து இன்னும் நீண்ட காலங்கள் அவங்க பீடு நடை போடுறதுக்கு இன்னைக்கு எங்களோட மாணவர்கள் சார்பாக எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். இப்போ அவங்களோட இத்தனை வருடமாக நான் இருக்கேன்னா, சலங்கு பூஜை முடிஞ்சு அரங்கேற்றம் முடிஞ்சு இப்போ அவங்களோடய ஒரு 8 வருஷமாக அவங்க கீழே நான் அவங்களுக்கு அவங்க கூட பயணம் கொண்டு டீச்சராக இருந்து அவங்க கூட நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ she always have a very special place in my heart. ஸோ நான் ஒரு 25 வருடங்களாக இந்த டான்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். இது என்னோட 2வது வீடு மாதிரி. எந்த நவராத்திரி மிஸ் பண்ணதில்லை, எந்த ஸ்பெஷலான ஒகேஷனும் மிஸ் பண்ணதில்லை. இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்கள் டீச்சர் எப்போது ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு தான் இந்த ப்ரோக்ராம் செஞ்சாங்கன்னா ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு தான் செய்வாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் நான் நிறையா கலந்துருக்கேன். ரொம்ப அனுபவமும் இருக்குது எனக்கு. சனிக்கிழமை கோலலம்பூர் செந்தூலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் மற்றும் ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் யுனீஸ்வரன் ராமராஜ் சிறப்பு வருகை புரிந்திருந்தனர்.